காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவிருக்கிற நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் சூளையேட்டூரின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செங்குட்டுணர்வில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உள்ளுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 16 உதவியாளர் ரோட்டரியன் ரூபி பாஸ்கர் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி செயலாளர் ரோட்டரியன் சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் காட்டுமன்னார் கோயில் ஜாஸ்தி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ஆர் நாகராஜன் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் வி எஸ் மணிகண்டன் அவர்களையும், ஆசிரியர் எளிமையாக சிறப்பாக ஆசிரியர் சிறப்பு அழைப்பாளையும் மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து தெரிவித்து நடத்துமாறு கேட்டு. நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம். ரோட்டரியரை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் நாகராஜ் அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, நானுலகத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறுண்டு செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நம் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன குறைபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மை உணர செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேறுண்டு செய்து அதற்காக அயராத பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்கடலாம் உங்களுக்கு அடிபணிந்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரியர் வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் தலைவர் நாகராஜ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வைகரை துயிலெடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். கால்கள் இரண்டையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். நாம் செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிகழ்வுக்கு தயார் நிலை. ஒன்று, மெதுவா இரு கைகளையும் காலோட சேர்த்து நல்லா கைகள்
தலைக்கு மேல கும்பிடுமாறு வச்சுக்கிறோம். நெஞ்சு பைக்கு நேரம் கொண்டு 2 கால் முட்டி நேராக இருக்கட்டும். இடுப்பு பகுதி, தலைப்பகுதி, கைப்பகுதி எல்லாம் பின்னாடி மென்மணி 3 நோக்கி வளையம். கால் முட்டி நேராக இருக்கட்டும். 4 கைகளுக்கு நடுவாக இடது கால் பாதம் இருக்கட்டும். 5 6 7 புதியங்காலும் பெருவாலும் சேர்ந்து இருக்கட்டும். 8 9 வலது கால் பாதம் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். இடது காலம் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். 10 11 பின்னோக்கி விளையும். 12 ஒரு நீண்ட மூச்சு. சூரிய வணக்கத்தின் நன்மைகள். கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. நரம்பு மண்டலம் பலமடைகிறது. வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். கைகள் தோள்பட்டிக்கு நேரம் நீட்டிக்கிறோம். கைகள் வந்து முட்டி சேர்த்தி வச்சுக்கிறோம். கீழே பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். வலதுபுறம், இடதுபுறம். நீண்ட மூச்சு எடுக்கிறோம். வலது கால் நல்லா இரு கால்களை நீட்டி வச்சு அப்படியே வலது கால் எடுத்து பின்னாடி கொண்டு போயிடணும். வஜ்ராசன நிலை. இடது காலை அப்படியே பின்னாடி கொண்டு போயிடணும். இடது கால் கட்டை விரல் மேல, வலது கால் கட்டை விரல் பார்க்கிறோம். இப்ப நம்ம நெஞ்சுக்கிரியை கட்டை விரலை வந்து நம்ம கிச்சத்தில் வச்சுக்கிறோம். 4 விரல் முன்னாடி இருக்குது. நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம், வெளியேற்றுறோம். நல்லா இழுக்கணும், மூச்சு காத்த வெளியேற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, ஓய்வு. கைகள் இப்படி காப்பு முத்திரை வச்சு ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்து எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றணும். இந்த கிரியை பயிற்சியினோட நன்மைகள், கிரீனாவே சுத்தப்படுத்துகிறது அர்த்தம். நம்ம நெஞ்சு கிரியை செஞ்சோம். நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்கிற நம்ம நுரையீரல் பகுதியில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியேற்றப்படுகிறது. நல்ல காத்து நம்ம உள்ள இருக்கிறோம், கெட்ட காத்து நம்ம வெளியேற்றணும். தொடர்ந்து இந்த கிரியை பயிற்சி செய்யறப்போ உங்களுக்கு நாள் முழுவதும் உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். கெட்ட கழிவுகள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுகிறது. முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சியில நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய போறது லிங்க முத்திரை. கைகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் வந்து எந்த ஆண்களா இருந்தா வலது கை கட்டை விரல் மேல இருக்குமா, பெண்கள் வந்து இடது கை கட்டை விரல் மேல இருக்குமா. கைகள் அப்படி வச்சுக்கிறோம். அப்படியே கைகள் அப்படி கோர்த்துக்கிறோம். அப்போ நான் வலது கை கட்டை விரல் மேல வச்சுட்டேன். இடது கை ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் கீழே இப்படி இங்க இணைஞ்சிருக்கிற மாதிரி அப்படியே நம்ம நெஞ்சு பகுதி ஒட்டி வச்சுக்கிறோம். ஆழமா மூச்சு காத்தை இழுத்து நல்லா இம் என்ற அந்த மகர ஓசையை உச்சரிக்கிறோம். ஆழமா மூச்சு காத்து இழுக்கணும். வயிறு நல்லா சுருங்கி வெளியிட்டும். பின்னாடி கை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறோம், ஒட்டி வச்சுக்கிறோம். மூச்சு காத்து இழுக்கிறோம்.
ஓய்வு. கைகள் நல்லா இழுத்துறோம், நல்லா மடைக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த லிங்க முத்திரை செய்வதனால் நம்மளுக்கு நுரையீரல் நல்ல பலமடையும். நம்ம நெஞ்சு பகுதியில நுரையீரல் பகுதியில் இருக்கிற அந்த சளி முற்றிலுமாக வெளியேற்றப்படும். நாள் முழுவதும் அந்த சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான முத்திரை கொரோனா டைம்ல இந்த முத்திரை வந்து பல்வேறு நபர்கள் செஞ்சு நல்ல பயனடைஞ்சாங்க. தொடர்ந்து நம்ம இந்த முத்திரையை நாம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த முத்திரையை நாம தினசரி வந்து நம்ம செய்யலாம். தொடர்ந்து நம்ம செய்யறப்போ அதை நம்ம உணர முடியும். அடுத்ததாக தியான பயிற்சி. இடது கையை நல்லா 4 விரல் சேர்த்து வச்சுக்கிறோம், கட்டை விரல் தனியா வச்சுக்கிறோம். அதே மாதிரி வலது கையும் அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலுக்கும் நடுவால இந்த வலது கை 4 விரல் வச்சுக்கிறோம். அப்படியே வயிற்றொட்டி அப்படியே நம்ம கையை வச்சுக்கிறோம். முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிறோம். நம்ம கேசரி முத்திரை வச்சு நம்ம தியானம் பண்ண போறோம். நாக்கு நுனி வந்து மடிச்சு மேல வச்சிடறோம். அப்படியே அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் அப்படியே நாம குடிச்சிடறோம்.
விரைவு கைகள் நல்லா வசிக்கிறோம். உள்ளங்கை வந்து நல்லா சூடாக உள்ளங்கை அப்படியே நம்ம கண்கள் போய் வச்சுக்கிறோம். அப்படியே கீழே கொண்டு வரோம். கேசரி முத்திரை வச்சு நம்ம தியானம் செய்யறதுனால நம்மளுக்கு அனைத்து விதமான தொந்தரவுகள் நம்மளுக்கு சரியாகும். இதுல நம்ம ஞான நிலையை அடையலாம். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடலை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சியில் எடுத்து சிறப்பித்த ஆசான் நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்டிருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயி, சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜோதி திராட்டகம். ஜோதியை வச்சு தியானம் செய்யறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதனால என்னென்னமெல்லாம் நமக்கு நன்மைகள், இதை எப்படி பண்ணணும், ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஜோதி திராட்டகம் பண்றதுக்கு முதல்ல வந்து இருட்டான ஒரு அறை வேணும். காலையில இருட்டா இருக்கும் பொழுது அல்லது பகல்ல இருட்டான ஒரு அறையில ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்காதீங்க, ஏன்னா பின்னால் அந்த படம் இருக்கும். படமெல்லாம் இருக்கக்கூடாது, ஜோதி மட்டும்தான் இருக்கணும். ஒரே ஒரு தீபம் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும். அந்த விளக்கு காத்துக்கு ரொம்ப ஆடாம இருக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் அதெல்லாம் அடைச்சிருங்க, ஃபேன் இருந்தா ஆஃப் பண்ணிருங்க. ஆக மொத்தம் ஜோதி வந்து ஒரே மாதிரி எரியணும், அதிகமா ஆடக்கூடாது. ஒரு அறையில முடிஞ்சா தனியா, யார் இல்லாமல்லாம் பண்ணா ரொம்ப நல்லது. தனியா உட்காந்துக்கிட்டு எப்படி உட்காரலாம், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். முதுகு நேரம் இருக்கணும், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா அர்த்த பத்மாசனம், ஒரு காலை மட்டும் மேல தூக்கி உட்காரலாம். இல்ல பத்மாசனம் ரெண்டு காலையும் தூக்கி மேல போட்டு உட்காரலாம். இல்லைன்னா வஜ்ராசனம், காலை மடக்கி உட்கார்றது. ஏதோ ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கணும். உட்கார்ந்துட்டு உங்க உடம்புக்கு முன்னால ஒரு உடம்புல இருந்து ஒரு அடி, ஒரு 2 அடிக்குள்ள ஒரு டப்பா, ஒரு சேரு, ஒரு ஸ்டூல் ஏதாவது வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இந்த விளக்க வைக்கணும். விளக்குடைய ஹைட் எவ்வளவு இருக்கணும்னா, உங்க கண்ணு இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு நேரா இருந்தா ரொம்ப 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 நல்லது. கொஞ்சம் வேணா கொஞ்சம் கீழே இருக்கலாம், கொஞ்சம் மேல இருக்கலாம். ரொம்ப கீழே வரக்கூடாது, ரொம்ப மேல போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு நேரா இருக்கிறது சிறப்பு. உங்க கண்ணுல இருந்து ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளதான் அந்த ஜோதி இருக்கணும். அதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு படமோ, ஒரு பீரோவோ, ஒரு புக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கவனம் எல்லாம் அங்க போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் எதுவுமே இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. முடிஞ்ச ஒரு செவத்துக்கு பக்கத்துல நீங்க போய் உட்காந்துக்கலாம். இல்ல வீட்டுல எல்லாம் பொருள் இருக்குன்னா ஏதாவது ஸ்கிரீன் மாட்டிக்கலாம். பிளைனா டிசைன் இல்லாத ஒரு ஸ்கிரீன் மாட்டிக்கலாம். நல்ல எண்ணெயில தான் தீபம் இருக்கணும், நல்லெண்ணெய் தீபம். அந்த நல்லெண்ணெய் ஒரிஜினல் செக்கெண்ணெயா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அத ஜோதியில வந்து கருப்பா இல்லாம அந்த திரியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அமைதியா, முடிஞ்சா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல காலைல எழுந்திரிச்சு உட்காந்து அமைதியா உட்காந்து இருட்டான ஒரு ரூம்ல ஜோதியை பத்த வச்சுட்டு, எந்த ஒரு வேற ஏதோ பெருசா உங்க கண்ணுக்கு இந்த ஜோதி மட்டுமே தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடு வச்சுட்டு என்ன பண்ணணும், பாருங்க, கை 2 சின்முத்திரா தொடைக்கு மேல வச்சுட்டு அந்த ஜோதிய கண்ணை திறந்து பார்க்கணும். கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி பார்க்கணும், அவ்வளவுதான். அப்படியே பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் பார்க்கலாம். அப்படியே வச்ச கண்ணு வாங்காமலாம் பார்க்க வேண்டாம், போட்டா கண்ணை சிமிட்டிக்கலாம். எல்லாமே கேஷுவலுங்க. இந்த யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாம் செய்யும் பொழுது ரிலாக்ஸா இருக்கணும், ஜாலியா பண்ணணும். பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க.
நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் தான் யோகாவுக்கு போறோம், அப்புறம் அங்க போய் கஷ்டப்பட்டு வரதுக்கு நம்மதுக்கு போகணும். கேஷுவலா ஜாலியா உட்காந்து பார்க்கணும். 2 நிமிஷம் முதல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம். ஜஸ்ட் பாக்குறீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்கும் பொழுது சில பேர்த்துக்கு தானா கண்ணு மூடும். அப்படி மூடலைன்னா 2ல இருந்து 3 நிமிஷம் தான் பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும், மெதுவா கண்ணை மூடணும், பார்த்துக்கிட்டே மூடிடணும். கண்ணை மூடியாச்சா? கண்ணு மூடன உடனே மூடிய கண்ணில் அந்த தீபத்தை நீங்க யோசிக்கணும். இவ்வளவு நேரம் தீபத்தை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இப்ப கண்ணை மூடியாச்சு. மூடிட்டு அந்த கண்ணு மூடி இருக்கும் பொழுது தீபத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்சி தெரியும். இங்க பாருங்க, அது அந்த தீபம் அதே மாதிரி தெரியாது, வேற ஒண்ணு தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க அதவே நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்ணை மூடுங்க, உள்ள ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி வித்தியாசமா இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சிவப்பா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், ரோஸா இருக்கலாம், கலர் மாறி மாறி கூட வரலாம். ஒருத்தர் கோலமா இருக்கலாம், வட்டமா இருக்கலாம், நீளமா இருக்கலாம். ஆக மொத்தம் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா, கண்ணை மூடி அந்த மூடிய கண்கள்ல ஒரு காட்சியை நினைச்சீங்கன்னா அந்த ஜோதி தெரியும். இதுதான் ஜோதி திராட்டகம். உடனே கண்ணை திறந்து பார்க்க கூடாது, காணாம போயிடும். கண்ணை மூடி அந்த தெரியுது இல்லையா ஒரு ஜோதி, அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். சில பேருக்கு ஒரே இடத்துல நிற்கும், சில பேருக்கு அங்க போகும், இங்க நீங்க பார்க்க பார்க்க மறைஞ்சிரும். சும்மா இருந்தா வரும், மறுபடியும் பார்க்க பார்க்க மறைஞ்சிரும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்ற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, அப்படியே ஓடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது காணாம போய் வரலன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு பயிற்சி முடிஞ்சிருச்சு. பாருங்க, இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணா போதும். சில பேர் 1 மணி நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் ஜோதி பார்க்கறது, மறுபடியும் கண்ணம் போடுறது, ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க, பாடி ஓவர் ஹீட் ஆகும். சில பேர் அந்த ஜோதி பார்த்தோன்னா பின்னால கூட விழுந்துருக்குறாங்க. அதுக்கு பின்னால் 2 தலங்காலி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, மண்டடிப்படாம இருக்கிறது. இப்படி உட்காந்துட்டு அது எதுன்னா, நம் மனம் ஒழுங்கா இல்லைன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கு பார்த்தோம்னா அந்த ஜோதி அப்படியே நிக்குது, பார்த்தா அப்படியே நிக்குது, எங்கேயும் நகரலன்னா மனம் அவ்வளவு திட்டமா இருக்குன்னு அர்த்தம், தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை பார்க்க 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 அது ஓடி 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 அங்க போக இங்க போக அங்க போக ஓடி 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 டெய்லி பார்த்து 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 ஒரு நாள் அப்படியே நிற்கும். சில பேருக்கு அது நின்ன உடனே ஆக்ஞா வேலை செய்யும், துரியம் வேலை செய்யும், உடம்புல இருக்கிற சக்கரங்கள்லாம் வேலை செய்யும். எனவே ஜோதி திராட்டகம் ஒரு அருமையான பயிற்சி. ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்க, ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, அது சிறப்பா இல்லை. இப்படி டெய்லி ஒரு முறை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்துக்கு முன்னால பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைங்க அந்த டைம்ல பண்ண முடியாதுன்னா நீங்க மதியம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நைட்டு பண்ணாதீங்க. சில பேர் நைட்டு செஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், தூக்கமே இல்லைன்னா உடம்புக்கு ஆபத்து, சரியில்லை. அதனால இரவு பண்றத அவாய்ட் பண்ணலாம். காலையில பண்றது ரொம்ப சிறப்பு. அமைதியா உட்காந்து இந்த ஜோதியை பார்த்துட்டு ஒரு சில நேரத்துல ஒரு முறை பாக்குறீங்க, ஒரு 5 செகண்ட்ல மறைஞ்சிச்சுன்னா நீங்க மறுபடியும் பார்க்கலாம். குறைஞ்சது 1 நிமிஷமாவது அந்த ஜோதி கண்ணை மூடிய நிலையில் அந்த ஜோதியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அன்னைக்கு போதும், பயிற்சி போதும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையா இருக்கும், ஏகாந்தமா இருக்கும். தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு சக்தி அதிகமாகும். ஒருவேளை இந்த பயிற்சியை ரொம்ப அதிகமா செஞ்சு யாருக்காவது தூக்கமே வரல, எனக்கு உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னா சாந்தி தவம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது மூலாதாரம் இருக்கு இல்லைங்களா, தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே, அந்த மூலாதாரத்தை நினைச்சுக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது இறங்கிடும், சாந்தி ஆகிடும். இது அதுக்கான ஒருவேளை உங்களுக்கு அதிக ஹீட் ஆகி தூக்கம் வராம இருக்கிறவங்க சாந்தி தவம் பண்ணுங்க. ஜோதி திராட்டகம் ஒரு அருமையான பயிற்சி. இதை நம் அனைவரும் செய்வோம். நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த மருந்தில்லா உலகத்துக்கு நாம் தயாராகுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக ஒரு சிந்தனைகள் எழுந்து சிறப்பித்த ஈரபாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேல் மங்கை அம்மா அவர்கள் காய்கறி மருத்துவம் மற்றும் மகத்துவம் என்பதை பற்றி நமக்கு சிவசேலத்துல பாத்தீங்கன்னா அற்புதமா நமக்கு வகுப்படுத்தாங்க. அதனுடைய பயன்கள் பத்தி சிறப்பா நமக்கு விளக்குனாங்க. அந்த காய்கறிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எந்தெந்த மருத்துவ குணம் கொண்டது, அவற்றின் பயன்கள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்தார்கள். இன்றும் நமக்கு அதனுடைய பயன்களை பற்றி, அற்புதங்களை பற்றி, மருத்துவ முறைகளை பற்றி விளக்கம் அளிக்க அலமேல் மங்கை அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வந்துருவாங்க. நெட்வொர்க் இதா இருக்கு. ஒரு நிமிஷம். சரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. சரிங்க, நன்றி. ஏதோ கொஞ்சம் ஃபோன் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன், உள்ள போல. சரி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கிற அந்த அரிய வாய்ப்பை கொடுத்த காலை சக்கரத்துக்கும் அதை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, காய்கறி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பார்த்தோம். அந்த காய்கறியை ஏற்கனவே கொஞ்சம் சிவசைலத்துல பார்த்தோம்னு நினைக்கிறோம். காய்கறி எப்படி வாங்கணும், அதை எப்படி சமைக்கணும், எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து ஒரு காயும் அதுக்குரிய நோயும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்ப்போம். அல்சர் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்த அல்சர் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்சர்ன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன நினைப்பு வரும் அப்படின்னா, நம்மளால சாப்பிட முடியல, வயிறு எரியுது, தொண்டை எரிச்சல் இருக்கு, இது மட்டும்தான் நம்ம அல்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அல்சர்ல வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அப்ப அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த உறுப்போட பாதிப்புல அந்த அல்சர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு வயிற்றுல சாப்பாடு உணவு உள்ள போனோன்னா என்ன ஆகுது, வயிறு வலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அப்படி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இரைப்பையில தான் பிரச்சனையா இருக்கும். அந்த உணவு கூழ்மம் ஆகிற இடத்துல வந்து பிரச்சனைகள். அப்போ அந்த கூழ்மம் ஆகிறதுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒன்று உணவை மென்று சாப்பிட்ருக்க மாட்டோம். அது வந்து முழுங்கி சாப்பிட்டு அது கூழ்மமாக அரைக்கிறதுக்கு வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு அங்கே வந்து ரணங்களை உண்டாக்கி நம்மளுக்கு என்ன ஏற்படுத்திடும் அப்படின்னு சொன்னால், அந்த புண்கள் வந்து நாளடைவில் வந்து உணவு உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே வந்து வயிற்றில் வந்து வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும். இது ஒரு விஷயம். அப்போ இந்த இரைப்பையில் வந்து இப்படி வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பூசணி தான் ஒரு தீர்வான காய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வெண்பூசணியை பற்றி ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம். வெண்பூசணி அப்படிங்கிறது வந்து உடல்ல உள்ள திஷ்டிகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய சுவை பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து மேலே பச்சை கலராக இருக்கும், உள்ள வெள்ளையாக இருக்கும். இருந்தாலும் அது உப்பு பதத்தில் வந்து தன்மையில் வந்து வேலை பார்க்கும். அதை நீர் காய்கறி லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இந்த காயை வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சின்ன காயாக தான் வாங்குவோம். ஏற்கனவே சொல்லுறேன், காய் தேர்ந்தெடுக்கும் முறையை சொல்லியிருப்போம். அப்போ நல்லா பெரிய காய் பக்குவமாக வாங்கி அந்த காயை வந்து சமைக்கும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 நாள் கூட தாங்காது, அது நீர்த்து ஒழுகி போயிடுது, அதனால் அந்த காய் வாங்கினா வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு காய் வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம எலுமிச்சம்பழத்தை எப்படி ரவுண்டாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த வந்து வெண்பூசணியை வந்து ரவுண்டாக
ஸ்லைஸா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு போல கட் பண்ணிட்டு, அத வந்து நிமித்தி ஒரு நம்மளுடைய இடத்துல வந்து ஒரு இடத்துல ஹார்னர்ல நிமித்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு ஒண்ணுமே செய்யாது. அது ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு தேவையும் இல்ல. நீங்க இதே இது வந்து அத வந்து 2ஆ கட் பண்ணி ஊடால கீத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அங்க வந்து நீர்த்து போய் தண்ணி வடிஞ்சிரும். அப்ப இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப இந்த இரைப்பைக்கு இத வந்து இந்த இரைப்பை அல்சர் தான் வந்து நாளடைவுல இரைப்பை புற்றுநோயா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாறுற ஒரு விஷயம். அப்ப இந்த இரைப்பை அல்சர் இப்படி இருந்தது அப்படின்னா, அப்படி அந்த வெண்பூசணி எப்படி குடுக்கணும் நல்லா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுத்தப்படுத்திட்டு, அந்த தோல், விதை, சதை எல்லாத்தையுமே அடிச்சிடுங்க. அடிச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க. அதுல கொஞ்சம் சோம்ப வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சோம்பு வந்து 1 ஸ்பூன் கலந்து, சோம்புன்னு சொல்லுவோம், பெருஞ்சீரகம் அப்படிங்கிறத சொல்லுவோம் சில ஏரியால. அத வந்து பொடி பண்ணி வச்சுட்டு, அப்ப என்ன பண்றீங்க, அந்த ஜூஸ்ல கலந்து அவங்களுக்கு காலையில வெறும் வயித்துல வந்து குடுங்க. அப்படி குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து இரைப்பையில இருந்தது. உணவு உள்ள போனோனே அந்த வயிறு வலி வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து சரியாயிடும். இத வந்து காலை வெறும் வயிற்றுல எடுக்கணும். இத சாப்பிட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும். வேற அதுவரை வந்து வேற எந்த உணவும் எடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பான பால் பொருட்கள வந்து இவங்க தவிர்க்கணும். பாலு, தயிரு, டீ, காஃபி இந்த ஐட்டத்த வந்து அவங்க கண்டிப்பா பாட்டணும். பொதுவா எந்த ஒரு அல்சரா இருந்தாலும் பால் பொருட்கள தவிர்க்கிறது. ஆனா, இதுவே இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, நெய்யிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மருந்தா பயன்படும். அந்த நெய்ய வந்து இது வந்து நெய் மிளகு சாதம்ன்னு கூட சொல்லுவோம். சூடான சாதத்துல ஒரு உருண்டை மட்டும் எடுத்து, 1 ஸ்பூன் நெய்ய உருக்கிட்டு, ஒரு 2 பிஞ்ச் மிளகு பொடி போட்டு, அத வந்து ஒரு உருண்டை சாதம் எடுத்துட்டு, நீங்க அடுத்த உணவ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொதுவா வந்து இந்த நெய் மிளகு சாதம் எல்லாருக்குமே குடுக்கணும். அது முக்கியமா சூடான சாதத்துல தான் சாப்பிடணும். ஆறுன சாதத்துல சாப்பிடக்கூடாது. இத எடுத்தீங்க அப்படின்னா, இரைப்பை வந்து ரொம்ப வலுப்பு. யாருக்குனாலும் சரி, இரைப்பைய பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு நல்ல விஷயம். உதாரணத்துக்கு, கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும், அந்த நெய் மிளகு சாதம் குடுக்க, அவருடைய சிம்ப்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ டிராவல் பண்ணவே அவங்களால முடியாது. டிராவல் பண்ணாலே வாமிட் வந்துரும். ஒரு 1/4 மணி நேரம் பண்ணாலும் சரி, 20 நிமிஷம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த வெளிய வந்துரும். வாமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும். அப்ப அங்க வந்து இரைப்பை பலம் இழந்து அவங்களுக்கு இருந்தது. அப்ப இந்த உணவ அவங்க 1 மாசம் எடுக்க ஆரம்பிக்கவும், இப்ப அவங்களுக்கு டிராவல் பிரச்சனையே கிடையாது. அப்ப சில உணவு விஷயம் எப்ப டிராவல்ல வந்து தொந்தரவு வருது அப்படின்னா, அவங்களுடைய இரைப்பை சரியில்லன்னு சொல்லி தான் அர்த்தம். அப்ப இந்த இரைப்பைய பலப்படுத்தணும். அதுக்குரிய விஷயங்கள நம்ம செஞ்சாச்சு அப்படின்னா, இந்த சிம்ப்டம்ஸ்லாம் மாறிரும். இந்த நெய் மிளகு சாதம் எல்லாருக்குமே ஏற்றது. இது ஒரு உணவா எடுத்துக்கோங்க. காலை வெண்பூசணி சொல்லியிருக்கோம். அடுத்தது நெய் மிளகு சாதம் சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு முக்கியமா வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மட்டும் தவிர்த்தீங்க அப்படின்னா நல்லது. மற்ற உணவுகள மிளகோ, சீரகமோ அந்த காய்க்கு தேவை அப்படின்னா, மிளகு, சீரகம் எடுத்து வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகும். அப்புறம் அடுத்த ஒரு அல்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேருக்கு வந்து குறுக்குல வலி வரும். உணவு உள்ள போகும், வலிக்கும். அப்போ வந்து குறுக்குல வந்து வலி வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுகுடல்ல வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அப்ப இந்த சிறுகுடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இது எதனால இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இவங்க வந்து பசி இல்லாம சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, இன்னைக்கு உள்ள ஜங்க் ஃபுட் வந்து அதாவது நெறைய கலர்ஸ், ஆ அஜினமோட்டோஸ் எடுக்கிற உணவு வகைகளா இருக்கும். அப்படி இல்லன்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் மது போதைகளுக்கு அது அதிகமான ஒரு அந்த மாரி உணவு எடுத்த வகைகளாக இருக்கும். இப்படி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிறுகுடல்ல வந்து தொந்தரவுகள் ஏற்படும். அந்த சிறுகுடலோட அல்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து என்ன அடிக்கடி வந்து குறுக்குல தான் வயிறு வலிக்கும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஆ மலம் போச்சு அப்படின்னா, அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சது மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, இப்ப ஃப்ரீயா இருக்கணும். ஆனா திருப்பி வந்து திரும்ப வந்து ஆனா மலத்தேக்கமும் அங்க இருக்க தான் செய்யும். முழுசா வந்து மலமும் வெளியேறாது. இவ்வளவு தொந்தரவுகளும் குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒண்ணு டிஸ்க் தேஞ்சிருச்சு, எலும்பு தேஞ்சிருச்சு, இல்லாட்டினா கிட்னி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து இருப்போம் நம்ம. அப்ப
இந்த உணவுகளை வந்து இந்த உணவுகள் தவிர்த்தாலுமே அல்சர்ங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இந்த உணவுகள் சிறுகுடல் அல்சர் வருது, இந்த உணவுகள்னால மட்டும்தான் இப்படி வர்ற ஒரு விஷயம். அது நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசிட் கூடுறதுனால வர விஷயம் தான். அப்ப இங்க என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டைகள் விழுக ஆரம்பிச்சிடும். அப்ப அது குடல் புற்று அப்படிங்கிற விஷயத்த வந்து உருவாக்கி விட்டுரும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்தது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அதே வெண்பூசணிய எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வெண்பூசணிய ஜூஸ் எடுத்துக்கங்க. அந்த ஜூஸ்ல வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, 20 கருப்பு திராட்சை, உலர் திராட்சை இருக்குல்ல, அந்த நேரம் சேர்ந்து அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சீக்கிரம் வந்து வயிற்று புண்ணுக்கு வெண்பூசணியை வந்து எந்த மாதிரி கொடுத்தோம், அதுல வந்து சோம்பு கொடுத்தோம், இதுல வந்து வெற்றலை, கருப்பு திராட்சை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் இந்த தொந்தரவுகள்லாம் மாறும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தொண்டைகள்ல வந்து எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. உணவு பட்டவுடனே அப்படியே தொண்டையெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு, என்னால வந்து எந்த உணவுமே உள்ள எடுக்கல, தண்ணி முழுங்கினா கூட வலி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய விஷயங்கள் இது எதனால வந்து உருவாயிருக்கும் இந்த அல்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 100% எதனால அப்படின்னு சொன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான். எந்நேரம் வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள புலம்புறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாக் நியூஸ், இல்ல ஏதாவது ரொம்ப கோவப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு கோபமான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அத உடனே வந்து உடம்புல வந்து ஆசிட் அப்படியே கூட்டி காட்டிடும். அவங்களுக்கு வந்து உடனே வலி வரும், வயிற்றுல பிடிக்கும், அப்படி இல்லைன்னா தொண்டையில வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க முக்காவாசி அவங்களுடைய அது வந்து எண்ணத்தினால உருவாகிற ஒரு விஷயம்தான். உணவுங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம்தான். அந்த எண்ணங்கள்ல வந்து இன்னைக்கு இதுதான் தேவை அப்படின்னா, ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த ஃபியூச்சர் கடைசி எண்டு லைஃப் முடிகிற வரை அவங்க அந்த அளவு யோசிப்பாங்க. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா யாரோட மனநிலையும் வந்து சரியில்லாமையே போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். கோபங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வர மாதிரி இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வந்து மேக்சிமம் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலயே வர்றது. இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதே வெண்பூசணிய வந்து அவங்க வெண்பூசணியை எடுக்கணும். இந்த நெய் மிளகு சாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா? அதையும் எடுத்துக்கிட்டே வரணும். முக்கியமா வந்து இவங்க வந்து கார உணவு தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த வெண்பூசணிய வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, வெண்பூசணிய சாறு எடுத்துட்டு தோல், விதை, சதை இதெல்லாம் வந்து சாறு எடுக்கிறோம். அந்த சாறை எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதை ஜூஸ் எடுத்த உடனே அந்த ஜூஸ்ல வந்து 1 ஸ்பூன் வந்து தேன் மட்டும் கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேன் கலந்துட்டு ஒரு 2 கிராம் 2 கிராம் வந்து பட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நம்ம 2 கிராம் அளவு பட்டைய வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டைய வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பட்டைய வந்து உள்ள அந்த ஜூஸ்ல கலந்து இவங்க வந்து காலையிலயும் மாலையிலயும் அருந்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வா வந்து கிடைக்கும். இது மாதிரி அல்சர்ல வந்து ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு. சிலருக்கு அல்சர்னால வந்து தலை சுத்தல் வரும். நடக்கவே முடியாத விஷயங்கள். எல்லாமே உணவும் மனங்கள். அப்ப அந்த மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த வெண்பூசணி வந்து ரொம்ப சிறந்த மருந்து. இன்னும் சிலருக்கு சொல்லியிருக்கேன், அப்ப பச்சையா ஜூஸ் போகல, வாமிட் வருது, உள்ள தள்ளுது அப்படின்னு சொன்னா, அவங்க அதவே வந்து அந்த வெண்பூசணிய வந்து சமைச்சு சூப்பா வந்து எடுத்துக்கலாம். இல்ல வேக வச்சு அது ஒரு நேரம் உணவா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா,
வேக வச்சு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் தேங்காய் பூ மட்டும் கலந்து ஒரு நேர காலை உணவாக எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப தீர்வுகள் கிடைக்கும். இது பச்சை ஜூஸ் சேரலை, எனக்கு வந்து ஒன்று சளியாக வெளித்தள்ளுது, அப்படி இல்லைன்னா வாமிட்டாவே வருது, அவங்களுக்குலாம் வந்து தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்நேரம் வந்து பச்சையாக கொடுத்தோம்னா அங்கே வேலை நடக்காது, சமைச்சு கொடுக்கணும். அப்போ இந்த ஒன்று சூப்பாக கொடுத்துடணும். ஏன்னா சூப்பு தான் வந்து அதிகமாக வந்து கண்டென்ட் வந்து நம்ம உள்ளே எடுக்க முடியும், அதை வந்து செமிக்கவும் முடியும். அப்படி இல்லை என்னால் வேக வச்சு சாப்பிட முடியுது ஒரு நேரம் உணவு அப்படின்னா அந்த உணவை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து செயல்பாடுகள் நடக்கும். ஆஹ் இதுதான் வந்து இன்னைக்கு அல்சருக்குரிய ஒரு விஷயம். இந்த அல்சருக்குரிய விஷயத்த பார்த்தீங்கன்னா உஷ்ண காலத்துல வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். அதனால தான் இது வந்து சித்திரை மாதத்துல மாதம் கணக்கு பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதத்துல வந்து இந்த தொந்தரவை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இங்க அன்னைக்கு தான் அப்போ இந்த காயை வந்து அதிகமா ஏன் அப்படின்னா உஷ்ணம் அதிகமா ஏற்பட்டு செஞ்சு அவங்க வந்து அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த காயை வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. உணவுல சேர்க்கறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதுவே பார்த்தீங்க ராசிப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி நபர்களுக்கு வந்து இந்த காய் வந்து அவங்களுக்கு தான் இந்த மெயினான சிம்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது அறிவியல் ரீதிப்படியாகவும் ஒரு விஷயம். அவங்களுக்குரிய நிறைய ஒரு நல்லா தெரிஞ்ச ஜோசியர்கள்லாம் நிறைய சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய பரிகாரங்கள்லாம் அந்த வெண்பூசணியை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்படி வச்சு தான் இதை வச்சு ஒரு பரிகாரங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஏற்பட்டது. இதில் இன்னும் வந்து நீங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா. இந்த செகண்ட் இதுவா சொன்னீங்கல்ல, அதாவது இந்த சிறுகுடல் லட்சணம், அது வெண்பூசணி ஜூஸ், கருப்பு திராட்சை, இன்னொன்னு என்ன? வெத்தலைமா? வெற்றிலையா? வெற்றிலை 2 வெத்தலை தான். வெத்தலை அளவு வந்து ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. இதுவே குழந்தையா இருந்ததுன்னா அப்படியே பாதி, ஒரு வெத்தலை மட்டும்தான். சோம்பையும் வறுத்து தான் அரைக்கணும். ஆமாம்மா, சோம்பு வறுத்து வச்சுக்கோங்க சரியா, அதோட அந்த வந்து பொடியை வந்து கலந்துக்கோங்க. இது வயிற்றுல வந்து இருக்கிறது அல்சருக்கு. இதே மலக்குடல் வரலும் இருக்குமா? என்னம்மா? அல்சர் வந்து மலக்குடல் வரலும் இருக்கு அப்படின்னா அது சோம்போட சேர்த்துக்கோங்கம்மா. நன்றி. அம்மா வணக்கம்மா. எனது நண்பர் ஒருத்தர் இந்த நான்வெஜ் சம்பந்தமான பொருட்கள் அந்த வாசனை முகர்ந்தாலே, இந்த சமையல் பண்ற வாசனை வந்தாலே குமட்டிக்கிட்டு வருது, வாந்தி வர மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காமா? கண்டிப்பாக இவங்களுக்குமே அந்த வாசனை வந்து எந்த ஒரு குமட்டல் வாந்தி வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா இரைப்பை தான் அவருக்கு பலவீனம்னு அர்த்தம். சரிங்களா, அவரை வந்து வந்து பசி அறிஞ்சு சாப்பிட சொல்லுங்க. சரிங்களா, அப்புறம் வந்து வயிற்றை வந்து சரி பண்றதுக்கு அடிக்கடி குடல் சுத்தம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒரு தடவை பேதி மருந்து எடுத்தாருன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே மாதிரி வயிற்று சுத்தம் வந்து அது இந்த நெய் மிளகு சாதங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா, இரைப்பையை பலப்படுத்தக்கூடிய விஷயம், அதையும் கொடுங்க. இந்த வெண்பூசணியும் சேர்த்து எடுக்க சொல்லுங்க. அடிக்கடி விரதம் எடுக்கிறது அவர் வந்து ரொம்ப நல்ல விஷயம். நன்றிங்கம்மா. உங்க தொடர்பு எனக்கு கிடைக்குமாம்மா? நம்ம அதுல குரூப்ல இருக்குங்கய்யா, போட்டு விட சொல்றேன். நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா இந்த இது வெண்பூசணி ஜூஸ் ரெகுலராவே டெய்லியுமே எடுத்துக்கலாமா, இல்ல ஏதாவது பிரேக் கொடுத்து எடுக்கலாமா? ஆமா, தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 11 நாள் எடுங்க, ஒரு பிரேக் விட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு தொந்தரவுலாம் கிடையாது, ஆனா நான் எல்லாத்தையும் உணவுல சேர்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னா வாரம் 1 நாள் அல்லது 2 நாட்கள் வந்து சேர்த்துக்கலாம். நன்றிம்மா. வணக்கங்கம்மா. பெருமாள். ஹலோ ஹலோ அம்மா வணக்கங்கம்மா. பெருமாள் பேசுறேன்.
வாய்ஸ் கேட்கல. பெருமாள் ஐயா பேசுங்க. காதுல கேக்குது. விழுது. பேசுறீங்களா? பேசுறீங்களா ஐயா? நீங்க பேசுங்க, காதுல விழுது. அம்மா வணக்கங்கம்மா, நான் பெருமாள் பேசுறேன். எனக்கு அல்சர் இருந்தது. நான் வந்து வெண்பூசணி உள்ள அப்படியே அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சாதா இதை பற்றெல்லாம் பூரா எடுத்து மிக்சியில் அடித்து ஜூஸாக சாப்பிட்டேன். 3 நாள் சாப்பிட்டேன். அடுத்தது இளநீ, மோர், நீராகாரம், காரம் இல்லாமல், பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்கூடாது, பச்சை மிளகாய் சேர்த்துக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த அல்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, குணமாயிடும் மேடம். நன்றி. நன்றியா, நன்றியா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து அந்த அல்சரை பத்தி சிறப்பா வகுப்படுத்தாங்க. அல்சருங்கிறது வந்து நம்ம வந்து எந்த வகையில வந்து நம்ம இந்த நோய் வந்தாலும் அதை வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறி முறைகள்ல வந்து எவ்வளவு அற்புதமா நம்ம அதை குணப்படுத்த முடியும் என்பதை பற்றி காய்கறி மருத்துவத்துல வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதனால வந்து காய்கறிகளை கொண்டு நாம் அதை வந்து தொடர்ந்து உடல் உள்ள நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்பதையும் தொடர்ந்து நமக்கு சிறப்பா வகுப்படுத்திட்டு வராங்க. அதுல வந்து இன்னைக்கு வந்து அல்சரோட பயன்கள் பற்றி அல்சருக்கு உண்டான காய்கறிகள் பற்றி நமக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. அனைவரும் சாதாரண விஷயங்களிலே நம்ம உடலை குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து எந்தவித வியாதிகளா இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் வந்து பெரிதாக்கப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு நாமே ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு காய்கறி அது மாதிரி காய்கறிகள் மற்ற வகைகள் நம்ம பயன்படுத்தினோம்னா உடல் அளவில் நமக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நமக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்த இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து காய்கறி மருத்துவம் பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்த அலமேல் மங்கையம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி அம்மா. அவங்களோட இன்னைக்கு நெட்வொர்க் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, அதனால வந்து பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நம்பர் கேட்டிருந்தீங்க. இப்ப அம்மாவோட நம்பர் நான் குரூப்ல போடுறேன். குரூப்ல வந்து நீங்க இணையில இப்ப அந்த குழுவுல உள்ளவங்க வந்து இந்த குரூப்ல இப்ப ஆன்லைன்ல இருக்கிற நீங்க வந்து காலைச்சக்கரம் சிவசேலம் காலைச்சக்கரம் குரூப் வச்சிருக்கிறோம். அந்த குரூப்ல நீங்க இல்ல அப்படின்னாக்கா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, உங்களை அந்த குரூப்ல சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து இந்த ஐடி வராது, நம்ம அடுத்த ஐடிக்கு போயிடுவோம். ஜூம் ஐடி வந்து வேற ஐடி தான் வரும் அடுத்த ஜூலைல இருந்து. அதனால உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க குரூப்ல இருந்தாதான் நல்லது. எனவே நான் சொல்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்க நம்பர் கொடுத்துருங்க, நான் வந்து குரூப்ல உங்க பேரோட இணைச்சிடுறேன். அதை நம்பரை நோட் பண்ணிக்கங்க. 98424 93585 98424 93585 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, குரூப்ல இணைச்சிருவோம். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இப்ப இன்னைக்கு அம்மாவோட நம்பரையும் நம்ம அந்த குரூப்ல போட்டுருவோம். நம்பரையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்றோம். நம்பரை திரும்பி சொல்றேன், 98424 93585. இன்னைக்கு நிகழ்ச்சியில இல்ல, குரூப்ல இல்ல அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில இருந்தீங்கன்னா நீங்க தொடர்பு கொண்டு அந்த குரூப்ல சேர்த்துருங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா அடுத்தடுத்த தகவல்கள் வந்து நம்ம குரூப்ல எல்லாத்தையுமே குரூப்ல தான் கொடுப்போம். ஜூலைல இருந்து நமக்கு ஜூம் ஐடி முதற்கொண்டும் மாறுதல் வரும். அப்படிங்குள்ள நம்ம ஜூம் ஐடி எல்லாமே வந்து குரூப்ல தான் கொடுப்போம். அதனால வந்து நீங்க காலச்சக்கரம் சிவசைலம் காலச்சக்கரம் எந்த குரூப்ல இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோவில் கேலக்சி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த காய்கறி மருத்துவம் பற்றி அற்புதமான விளக்கம் கொடுத்த அலமேல் மங்கையம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசாமி. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இல்ல மீட்டிங்